நீங்கள் வந்து 10 பவுன் வாங்கணுன்னா எப்படிலாம் வந்து பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மெத்தடை வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் வந்து நம்ம சேவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினாக வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஜுவல்ஸாக வந்து சேவ் பண்ணலாம். எது ரொம்ப ஈஸி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. பட் ஜுவல்ஸாக சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நகைச்சீட்டு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவல்ஸாக வந்து சேவ் பண்ணலாம். நீங்கள் போகிற நகைச்சீட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 பவுன் 2 பவுன் வந்து எடுக்கிற மாதிரி நகைச்சீட்டு வந்து போடுங்க. ஒரு 5000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி 5000 ரூபா இல்லை 6000 ரூபா. ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 பவுன் 2 பவுன்லாம் கூட வாங்க முடியும். அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு பவுனில் வாங்குற மாதிரி நகைச்சீட்டு வந்து போடுங்க. சின்ன அமௌண்ட்டாக தான் என்கிட்ட இருக்குது, என்கிட்ட வந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தங்கமயிலையும் இருக்குது, போத்தி சொர்ண மகள்லையும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து இருக்குது. போத்தி சொர்ண மகளில் பார்த்தீங்க அப்படின்னா 7% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ஒரு டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு 75 டேஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டை வந்து இந்த ஃபஸ்ட்டு 75 டேஸில் வந்து சேவ் பண்ணிடுங்க. அப்படி சேவ் பண்ணுறது வந்து நம்ம வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கொடுக்குற போனஸை. இப்போ நீங்கள் வந்து ஆஃபர் டைம்லாம் இருக்குது அப்படின்னா மொத்தமாக உங்கள்கிட்ட ஒரு திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ 10,000 என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுவும் கோல்டு ஜுவல்லரியாக வாங்காதீங்க, அதை வந்து நீங்கள் கோல்டு காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து இருக்கும், அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சில ஷாப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரியில் வந்தீங்க காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் 22 கேரட் காயினுக்கு. இதே 24 காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 125 ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இது மட்டும் தான் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷாப் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ சரவணா செல்வரத்னத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 1%. ஸோ மேக்ஸிமம் வந்து 1%குள்ளே இல்லை 2%குள்ளே இருக்கிற காயினாக பார்த்து வாங்குங்க. நிறைய வேஸ்டேஜ் இருந்து வாங்குறதும் நம்ம பெஸ்ட்டாக வந்து இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நகைச்சீட்டு வந்து போடுறீங்க அப்படின்னா கிராம் பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி நகைச்சீட்டாக வந்து நீங்கள் போடுங்க. இன்னொன்று பெஸ்ட் வே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது, இல்லைனா வந்து நிறைய நகை வந்து வச்சுருக்கீங்க, ஆனால் அது வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்றத வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உடனே வந்து மாற்றாமல் இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பவுன் வந்து சேர்க்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காயினாகவும் சேர்க்கலாம், நகைச்சீட்டும் போடலாம், இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். இப்படிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு இயரில் நீங்கள் எப்படியும் 10 பவுன் வந்து ஈஸியாக வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் மாதிரி பிட் பண்ணி வந்து வாங்குங்க. ஸோ இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குது, தேடி செல்வி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.